இன்று நாட்டின் மத்திய, சப்ரகமுவ, ஊவா, கிழக்கு, தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. அதனுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கலாம். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மாவட்டத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு இன்றும் உள்ளது. அதேபோன்று மேல், வடமேல், வடமத்திய மாகாணங்களில் அதிகளவான மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மாலை 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய, சப்ரகமுவ, தென், மத்திய, வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேபோன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னல் தாக்கும் சாத்தியம் உள்ளமையால் அந்த விபத்துகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளை எடுத்துக்கொண்டால் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடற்பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பகுதிகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்புக்கு சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என மீனவ கடற்படை சமூகத்தினரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.